ஐக்கன் எழுதுகிறார். நீங்கள் அநேகமாக அவரை படித்திருக்கலாம். ஒரு நியாயத்தின் அனாட்டமி, அருமையான கதை. இந்த காலத்துல வணங்க வேண்டிய கதை. என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆசிரியர் போய் வீட்டுக்கு லோன் கேட்கிறார், லஞ்சம் கேட்கிறான். சர்டிபிகேட் கேட்க போறார், லஞ்சம் கேட்கிறான். மனைவியை மருத்துவமனையில் அனுமதித்து விட்டார், அதுக்காக ஒரு லோன் போடுறார், அதுக்காக போறான், அதுக்காக லஞ்சம் கேட்கிறான். எங்க பார்த்தாலும் லஞ்சம் கேட்டான். ஆசிரியர் வீட்டுக்கு வந்தார், பள்ளிக்கூடத்துக்கு புறப்பட்டார். புறப்படும் சொன்னார், எல்லாருக்கும் சொல்றேன், ஆளுக்கு 100 ரூபாய் வாங்கிட்டு வந்துருங்க, இல்ல உள்ள வராதீங்க. எல்லாரும் திரண்டு விட்டார்கள். பெற்றோர் சங்கம், ஆசிரியர் சங்கம், தலைமை ஆசிரியர் சங்கம் எல்லாம் வந்துருது. எப்படி கேட்கலாம், இப்படிப்பட்டவன் எப்படி வைக்கலாம்? அவர் சொன்னதே, உட்கார்றாங்க. உனக்கு அரசாங்கம் சம்பளம் தரவில்லையா? இவர்கள் அவன் சொன்னா, அப்புறம் அவனுக்கு அந்த லோன் போடும்போது இருந்தானே கிளார்க், அவனுக்கு சம்பளம் தரலையா? தாசில்தார் வயசுல இருந்தானே ஒருத்தன், அவனுக்கு சம்பளம் தரலையா? அவன் மட்டும் எப்படி வாங்கினா? அதனால எல்லாரும் 100 ரூபாய் கொண்டு வாங்க. அப்படி என்ன கதையை எப்படி முடிக்கிறார்? அப்படி 100 ரூபாய் வாங்க சரின்னு அவன் சொல்ல. அப்போ தலைமை ஆசிரியர் சமாதானப்படுத்தி விடுகிறார். பெற்றோர்கள் எல்லாம் சென்று விடுகிறார்கள், ஆசிரியர்கள் எல்லாம் சென்று விடுகிறார்கள். அவர்களெல்லாம் சென்ற பிறகு இவர் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். வகுப்புல அவர் மட்டும் தனியாக இருக்கிறார். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். யாருமே இல்லை. அவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்பது, ஆள்களே இல்லாத அந்த வகுப்பில் ஆசிரியர் மாசிலாமணி பாடம் நடத்தி கொண்டே இருந்தார். எப்படி மனிதனை பாதித்து விடுகிறது என்பதை ஐக்கன் அழகாக எழுதினார்.